கனமும் அவலட்சணமான 7 பசுங்களும் 7 வருஷமாய் கீழ்காட்டினால் எப்படியா 7 வருஷம் இல்ல அந்த வருஷத்துல எப்படி இருந்துச்சா? அவலட்சணம், கேவலமா இருந்துச்சு. என்ன பண்ணாலும் நம்ம கஷ்ட பிரச்சனை போராட்ட வேதனை போல என்னாச்சு? கேவலமான வருஷங்கள், அவலட்சணமான வருஷங்கள். என்ன வருஷங்கள்? கன்னடத்துல அவலட்சவாத படுக்கலுத்தனவாத தனங்கள். என்னது எப்படி இருக்குது? அவலட்சணம் அப்படின்னு அர்த்தம் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஒரு என்ன சொல்ல எதிர்பார்க்கிற ஆஸ்வாதம் இல்லவே இல்லை அந்த வருஷங்கள். இப்போ துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு கர்த்தர் உயிர்ப்பித்தாரா உயிர்ப்பிக்கலையா? உயிர்ப்பித்தார். அது பதிலாக பதில் கொடுத்தாரா இல்லையா? இப்போ கேவலமான வருஷங்கள் 7 வருஷங்கள், அந்த 7 வருஷங்களுக்கு பதிலாக பதில் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? எப்படி கொடுத்தாரு? 7 சுபிக்ஷத வருஷம் வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாரு? செழிப்பான வருஷங்களை வைத்திருந்தார். ஒரு சாதாரண எகிப்து தேசத்துக்கு ராஜாவுக்கு கேவலமான அவலட்சமான வருஷத்தை காண்பித்தவர் அந்த தேசத்துக்கு ராஜாவுக்கு சுபிக்ஷமான செழிப்பான ஆண்டு ஆஸ்வாத்தை வருஷங்களை மாற்ற முடியுமாகில் நம் தேவன் வருஷத்தை நன்மையால் முடி சுட்டுகிறவர், வருஷத்தின் தொடக்கத்தில் முடிவெடுத்து விசாரிக்கிற தேவன். அந்த வருஷத்திலே தேவன் இந்த வருஷத்திலே அற்புத தேவன் செய்வார். எந்த வருஷமா இருக்கலாம், எந்த வருஷமா கண்டிருக்கலாம்? துன்பத்தை 2வது வருஷம் அவலட்சமான வருஷம். என்னது அவலட்சணம் அர்த்தம்? பாக்குறாங்க எப்படி இருக்குது? ஒண்ணுமே இல்லை. என்ன ஒரு பிளஸிங்ஸ், ஒரு நன்மை, ஒரு கிருபை, ஆசீர்வாதம் இல்லை. அந்த வருஷத்தை கர்த்தர் மாற்றிப்பார். யாருக்கு மாற்றி காமிச்சார் ஆண்டவர்? பார்வோன் ராஜாவுக்கு. பார்வோன் ராஜாவுக்கு ஏசப்பாவுக்கு ஐக்கியம் இல்லை. ஏன் பார்வோன் காமிச்சார் தெரியுமா? யோசேப்பு நிமித்தன்றமே ஏன் காமிச்சாரு? வாசிங்கள் ஏசாயா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். ஏன் பார்வோனுக்கு தேவன் அந்த அற்புதம் செய்தார்? 2வது பார்வோனுக்கு அற்புதம் செய்யல ஆண்டவர். ஏன் 2வது பார்வோனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யல? 2வது பார்வோன் மோசே காலத்துல பார்வோன் வேற, யோசேப் காலத்துல பார்வோன் வேற. இல்ல தேவன் பற்றி ஆங்கார ஜாஸ்தி. தேவன் இந்த 19ஆம் அதிகாரத்துல எகிப்திலே ஒரு பலிபீடம் உண்டாக்கும் சொல்லி பலிபீடம் உண்டு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இதுல 19 வசனம் 19, 19, 20 வாசிங்க. எகிப்து தேசத்திலே நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம், அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பம் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமா இருக்கும். பாருங்கள் பிரியமானவர்களே, எதுக்காக அற்புதம் நடந்தது என்றால் அங்க ஒரு தேவ மனுஷனாலே, தேவ மனுஷ பிள்ளையினாலே ஒரு பலிபீடமாகி கர்த்தருக்கு சாட்சியுள்ள மக்களாக மகனாக ஒரு கூட்டம் இருந்தது பிரியமானவர்களே. அதனால்தான் கர்த்தர் கேவலமாய் கண்ட அந்த வருஷத்தை தேவன் அந்த செழிப்பான வருஷமாய் மாற்றி கொடுத்தார். அந்த தேவன் இந்த வருஷத்தின் தொகை முடிஞ்ச உடனே அற்புதம் நடக்கணும். என்னைக்கு எந்த நாள் நடக்குதோ அந்த நாளில் நீங்கள் தாமதியாதி ஆண்டவர் சொல்லி செபிக்கிறீங்களோ அன்னைக்கே நடக்கும் பிரியமானோட. அடுத்து வாசிங்கள் லூக்கா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய. பாருங்கள் இந்த இடத்தில் பிரியமானவர்களே, எந்த வருஷம்னா பிசாசின் போராட்டங்கள், மந்திர சக்தியின் போராட்டங்கள், ஏவலின் போராட்டங்கள், சில அந்தகார வல்லமையின் போராட்டங்கள் கடந்த வருஷத்தில் நாங்கள் அனுபவித்திருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம்? என்ன வருஷங்கள் என்ன அனுபவித்திருக்கலாம்? யாருக்கு போராட்டம் இருந்துச்சா? ஆபிரகாமின் மகளுக்கு. யாருக்கு? இப்போ நிறைய பேர் பிசாசை அட்டாக் பண்றதுல, பிசாசு வருதுல, கண்டிப்பா பிசாசு அட்டாக் பண்ணும், அட்டாக் பண்ணாம இருக்காது. ஆனா தேவன் தப்பிப்பார், தேவன் விடுதலை கொடுப்பார், தேவன் மேற்கொள்ள பலன் கொடுப்பார், தேவன் அந்தகார வல்லமை பிசாசின் வல்லமை நீக்குவார். ஆபிரகாமின் குமாரனா இருந்தாலும் சாத்தானின் போராட்டங்கள் சில நேரத்தில் ஒரு காரியங்கள் வருது பிரியமானல. கடந்த நாட்கள் நான் சொல்லிக்கிறேன், எங்க வீட்டுல பிசாசி சாத்தானு மந்திர பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? பிசாஸ் பேரு, சாத்தானு, மந்திரம், இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வரவே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். திடீர்னு கடந்த நாட்கள் நான் என்ன பண்ணுது, வீடெல்லாம் இப்படி மோப்ப பார்க்கறது பிரியமான. என்ன பண்ணுது புரியுதா அவங்களுக்கு? என்ன சொல்லுங்களேன்? என்னது நான் என்ன பண்ணுது?
மோப்பை எதுக்கு பார்க்க சொல்லுங்களேன்? வெளியதன வாசனையை தின்றது அது இல்லை. இது மோப்பை பார்க்கறது தெரியும். ஏன்னா தேவன் கிருபைனால 9 வாரத்தில் ஒரு ஆவி பகுத்தவர் எனக்கு இருக்குது. என்ன இருக்குது? ஆவி பகுத்தர் அர்த்தம் என்னது? இது ஆவின் போராட்டம், அசுத்தாவின் அந்த தகாத வல்லமை தெரியும். அது மோப்பை பார்க்குது. அந்த பிரியமானால கீழே மக்கள் 2 பேர் கோயில் போயிட்டு இருந்தோம். அங்கே அந்த மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணும் நாய் மோப்பத்தை பார்த்தனுங்க. கீழே பின்னாடி இருக்கிறாங்க வீடுங்க. இந்த வீடு அந்த வீடு 2 பேர் இந்த ஏதோ பெரிய கோயிலுக்கு வந்து அந்த இதோடு வர்றாங்க. உள்ள அந்த தெருவில் போகிறாங்க. அந்த ஆவியின் கிரிகள் செவுத்து பக்கம் போது இது அப்படியே மோப்பை பார்க்குது. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, எனக்கு எப்படி எங்கள் வீட்டில் பிசாசி போராட்டமா அப்படின்னு ஒரு கேள்வி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா அந்த பூஜை பண்ணிட்டு வந்தவங்களாம் அந்த வீடு இந்த வீடு அந்த லைனில் போகிறாங்க. ஒரு பேசுகிறாங்க, அந்த பிரசாதம் மாற்றிக்கிறாங்களா. அந்த வல்லமே எங்கள் நாய்க்கு தெரியுது. பிரியமான எதுக்கு தெரியுது? என் தெரியுமே, நாய் சாப்பாடுக்கோ வெளியே போயிட்டு இருந்தா துணி அது தெரியும். இது பண்ணுது ஒரு மாதிரி பண்ணிக்கு, அந்த ஃபேஸ் எல்லாம் மேலே எடுத்து இதெல்லாம் பண்ணிக்கு. எங்கள் வீட்டுக்கு பிசாசின் போராட்டம் வந்துக்கிற ஒரு கேள்வி. ஆனால் என்ன நடக்குதுங்க? செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆவி செவுத்துக்குள்ள இந்த நாய் பார்க்குறவளுக்கு கிரீஸு. நான் சொன்ன வார்த்தை புரியுது? என்ன சொல்லுங்களேன்? செவுத்து பின்னாடி தான் போகிறாங்க. அந்த பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு என்னென்னோ எடுத்து இந்த வீட்டில் பிரசாத கலக்கா இத்தகலக்காக செஞ்சிக்கிறாங்க. எனக்கு அது மைண்டே வரல. அவங்க வீட்டுக்கு மைண்டே வரல. நாய் என்னத்துக்கு பார்த்துச்சின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ அசுதாவி பார்த்துக்குது இது அப்படின்னு பார்த்தா பின்னாடி ரோட்டில் போகிற அந்த வல்லமை நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற நாய்க்கு தெரியும். நான் சொன்ன வார்த்தைகள் புரியுது அவங்களுக்கு? அப்போ யாரை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஆபிரகாமின் குமார்த்திகள் என்ன செய்ய முடியும்? எத்தனை வருஷமா? இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. தானியோட பிரேயர் என்ன? கர்த்தர் கோபமா இருந்தது, கர்த்தர் துன்பத்தை அனுமதி கொடுத்தது, அவலட்சமான நிலைமை நம்ம உண்டாக்கணும். அது அசல போயிடணும். இப்போ என்ன ஆயிடணும்? யாருக்கு போயிடுச்சு? யாருக்கு போச்சு? நெபுகாத்நேச்சர் போச்சு. அப்ப நமக்கு போகக்கூடாதா? அவன் ஒண்ணுமே இல்லை. நெபுகாத்நேச்சர் ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு அவன் வாழ்க்கையில சென்றதான அந்த வருஷத்து துன்பம் நம்மட வாழ்க்கையில் போகணும். காரணம் நமக்கு அவனுக்கு போச்சு. ஏன் நமக்கு போனோம்? ஏன் நம்முடைய கஷ்டங்கள்லாம் இந்த 70 வருஷப்பட்ட கஷ்டம் நமக்கு ஏன் போனோம்? 9, 9, 19 என்ன படிச்சோம்? அப்படி சொல்லணும். எனக்கு நமக்கு அந்த கஷ்டம் எல்லாம் போகணும் இந்த வருஷத்தில். இல்ல இல்ல, எங்களுக்கு இங்க பட்டணத்துக்கு சபைக்கு அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்குது. என்ன ஜெபம் பண்றாரு அவரு? புரியுதா? ஒரு வசனம் இருக்குது, 2 வசனம் இருக்குது. ஒண்ணு என்ன பண்ணாங்கன்னா, 7 பொம்பளை 10 பொம்பளை வந்துட்டு அவங்க சொல்லுங்களா, நீ உன் பேர் மட்டும் கூட நாங்களே சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கணும்னுவாங்களா? என்ன சொல்லுவாங்களா? என்ன சொல்றாங்களா? உன் பேர் மட்டும் எங்களுக்கு கூட நாங்களே என்ன பண்றோம்? 10 ஸ்திரீகளை 7 ஸ்திரீகளை மறந்துட்டு இருக்கிறேன். ஓகே, மறந்துட்டு இருக்கிறேன். என்ன இருக்கிறேன்னா, அந்த 7 ஸ்திரீகள் வந்துட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்க, சாரி பேர் கொடுங்க, நாங்களே சம்பாதிச்சு என்ன பண்றோம் அப்படின்னா இது ஸ்தாபன சபைகள். ஏசப்பா பேர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அற்புதம் வந்து இது பண்ணுவாங்க. இன்னொரு இடத்துல ஏசாயா புஸ்தகத்துல என்னுடையவன் என்னோட கையில அவன் கர்த்தருடைய நாமத்தை எழுதி கொள்வான். என்ன எழுதுவானா? நான் கர்த்தருடையவன் என்று எழுதி கொள்வானா. என்ன இருக்குது வசனம்? நான் கர்த்தருடையவன் தன் வலது கரத்தில் எழுதி கொள்வான்ட்டு ஒரு வசனம். இன்னொருத்தர் பேர் மட்டும் கொடுவாங்களா? ஆனா இந்த இடத்துல தானே ஜெபிக்குது, உங்க நாம எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டுகிறது. ஏசப்பா 2:4-7-14 என்ன சொன்னாரு? என் ஜனங்கள் என் நாம, அவர்தான் அந்த வார்த்தை சொன்னது. அவர்தான் அந்த வார்த்தை கொடுத்தது. இயேசுவின் பிள்ளைகள், ஏசப்பாவுடைய பிள்ளைகள் என்ற பேர் அவர்தான் கொடுத்தார். சோ இந்த கொடுத்த தேவன் பிரியமானவர்களே, எப்படி அவர் நாமம் தரிக்கப்படுகிறது நமக்கு? ஞானஸ்நானம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல நீங்கள் கிறிஸ்துவின் கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்கிறீர்களே. ஞானஸ்நானம் போல ஆண் என்று பெண் என்று ஏழை என்று பணக்கார அப்படி எல்லாம் வித்தியாசம் இல்லை. இயேசுவை நம்பி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறும் அவரை தரித்துக் கொள்கிற பிரியமானவர்களே, தரித்து கொண்ட உடனே உரிமையா கேட்கலாம். யாரு கேட்கலான்றா? இயேசுவோட பேரே தெரியாது, இயேசுவோட நாமமே தெரியாது. அவன் வந்து சொல்ற படக்கலான வருஷத்தை பார்க்கிறான், அவலட்சமான வருஷத்தை பார்க்கிறான். தேவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அவன் வாழ்க்கை இருக்கிற அவலட்சமான காரியத்தை கொடுத்து சுபிக்ஷமான, அதாவது செழிப்பான வருஷத்தை பார்வோனுக்கு கொடுக்க உண்மை தேவன் உண்மையுள்ளவரா இருந்தார், நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். காரணம் என்றால் வருஷத்தின் தொகை முடிந்தது. காரணம் என்றால் அவருடைய வாக்குத்தத்தம் எப்படி தானியேல் வந்து அந்த நியாயப்பிரமாணம் எடுத்து நியாயப்படுத்துகிற
வாக்குத்தத்தை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தி, ஆண்டவரே நீ சொல்லப்பட்ட 70 வருஷத்தின் நாட்கள் முடிஞ்சு போச்சு. நீ சொன்னீரே இயேசுவை நம்புங்க கஷ்டம் போகுது, இயேசுவை நம்புங்க வியாதி போகுது, இயேசுவை நம்ப அருமை போகுது, இயேசு நம்புங்க வாழ்க்கை உயிர்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமாய் ஊழியக்காரமர சொன்னீரே. அந்த வருஷத்தின் நாட்கள் முடிஞ்சு போச்சு 25. இந்த வருஷம் எனக்கு அற்புதம் செய்யணும்னு ஜெபம் பண்றா. நடந்துச்சா இல்லையா? இங்க ஜெபம் பண்றா, பரலோகத்து சாங்ஷன் ஆர்டர் ரெடி ஆகுது. அங்க ராஜா எழுப்பி அவன் பாட்டுக்கு தாலியலை கூப்பிட்டு அனுப்பினோம் பாப்பா. ஏன்னா அப்படி கேட்கவே இல்லை. என்ன பண்ணல, தானியல் கிட்ட டிஸ்கஸே பண்ணல. எங்க இருக்குது வசனம் டிஸ்கஸ் பண்ணான்ட்டு என்ன வரான், நிக்கிறான். யார் அவர் ಜನರು ಎದ್ದು ಹೋಗಿ ಕಟ್ಕೊಳ್ಳಿ ಏನೇನು ಬೇಕು ಎಲ್ಲ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದ. ಇಸ್ರಾ 1:1-3 வசனம் இருக்குது பிரியமானவளே. இன்னைக்கு இந்த வருஷத்துல பிரியமானவளே துன்பத்தை கண்ட வருஷங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். 2வது அவலட்சணமான வருஷத்தை கண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பிரியமானவளே. அதே 47ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிசாசின் போராட்டத்தை அனுபவித்த வருஷங்கள் இருக்கிறது. என்ன பண்ணாலும் தடைகள், என்ன பண்ணாலும் போராட்டங்கள், என்ன பண்ணாலும் நஷ்டங்கள், அது பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள். அந்த வருஷத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். அதிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்க போறார். ஆமென். கரெக்ட். ஆமா. பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 150 வருஷம். 130 வருஷம். 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் உள்ளதாயிருக்கு. வருஷங்களை சஞ்சலத்துல கழித்து விட்ட. சஞ்சலம் என்னது? எப்படி சஞ்சலம் என்னது? கரெக்டா என்ன சொல்லுங்க. பைபிள் சொன்னார், வசனம் சொல்லு, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31-32 வசனம். கர்த்தர் மனுபுத்திரர் என்ன பண்ணது இல்லையா, மனப்பூர்வமாய் சஞ்சலப்பட்டு துக்கப்படுத்துறது இல்லையா, என்ன பண்றது இல்லையா, என்ன பண்றது ஆண்டவர்? வாசிங்க வசனத்தை. புலம்பல் 3:31 அல்லது 32 வாசிங்க. தேவன் மனுபுத்திரரை 31 வசனம் வாசிங்க. தமிழ்ல நித்தியம் ஒரு சஞ்சலப்படுத்தி என்ன துக்கப்படுத்துறது இல்ல. தமிழ்ல படிச்சுதரோன்ட்டு இருக்க கணத்துல பாருங்க. இந்த வருஷங்கள் எப்படி போயிடுச்சா? யாரோட வருஷமே அப்படி போயிடுச்சா? யாக்கோபுடைய வருஷமே எப்படி போயிடுச்சா? யாக்கோபு யாரு? தேவனுக்கு பிரியமானவன். என்னது? தேவனை ஆசீர்வதிக்கப்பட்டவன். எந்த மனுஷன் தேவனை ஆசீர்வதிக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கை எப்படி ஓடிச்சா? சஞ்சலத்தினால் ஓடிச்சு. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, கடந்த வருஷத்துல என்னென்ன விஷயத்துக்கு சஞ்சலப்பட்டீங்கோ, ஐயோ நடக்கலையே, கிடைக்கலையே, நிறைவேறலையே, இது நடக்காம போயிடுச்சே, நிறைவேற போயிடுச்சே, வாங்காம போயிட்டேனே, அதாவது இது சந்திக்காம போயிட்டேன்னு என்னென்ன வேதனைப்பட்டீங்களோ அந்த சஞ்சலத்தின் நாட்கள் முடிய போகுது பிரியமானவளே. என்ன சொன்ன இவன்? என் நாட்கள் எப்படி ஆயிடுச்சா? சஞ்சலமும் ஓடி போயிடுச்சா, ரொம்ப போடிச்சா. ஆனா இவன் ஃபேமிலி எப்படி இருந்துச்சு? வாசிங்கள். 8ஆம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்கள். எப்படியா? யாரோட வீடு? இல்லம்மா, யாரு இவர்? என்ன பண்ணார்? ஆதி 47 என்ன சொன்னாரு? இல்ல சஞ்சலத்தினால் நாள் ஓடிச்சு, என் வாழ்க்கை ஓடலன்றாரு. ஆனா வாண்டுறேன்னு சொல்றாரு, யாக்கோபே உன் கூடாரங்கள். அப்படி நிச்சயமா தேவன் நம்முடைய வாழ்க்கை, குடும்ப, வீடு எல்லாத்தையும் கர்த்தர் அழகாய் மாத்த போறார் பிரியமானவர்களே. ஏன் ஏன் இல்லம்மா, கடந்த வருஷத்துல சஞ்சலப்பட்ட பாருங்க, தவித்த பாருங்க. ஐயோ நடக்கலையே, நிறைவேறலையே, வாங்கலையே, செய்யலையே, பண்ணலையே, அதை பார்க்கல, இதை செய்யலன்னு தவித்தோமே. அந்த தவிப்பை தேவன் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். எந்த யாக்கோபுடைய வருஷங்கள் பல வருஷங்கள் சஞ்சலத்தை தவிப்பினால் ஓடிச்சோ, அதே யாக்கோபுடைய வாயிலே, அதே யாக்கோபுடைய குடும்பத்திலே அந்த கூடாரத்தை வீட்டுக்கிற வீடை குடும்பத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி, யாக்கோபே வீட்டுகள் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி தேவன் மாற்றினார் பிரியமானவர்களே. நான் தெரியுமா, நிறைய குடும்பத்தை நான் சந்தித்து இருக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்? நிறைய குடும்பத்தை சந்திக்கிறேன். இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்குது? வீடுகளை சந்திக்க எப்படி இருக்கிறது? அழகா இருக்கு. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன வார்த்தை புரியுதா? என்ன சொல்லுங்களேன்? ஏன் சஞ்சலித்த வருஷத்தை 25 முடிஞ்சா என்ன பண்ண ஆண்டவர் என்ன பண்ணோம்? தடை பண்ணாம அற்புதம் பண்ணோம். அதை நீங்க கேட்கல, அவ்வளவுதான். என்ன பண்ணீங்க?
ಸರಿ ಮಾಡೋಣ ಬಿಡು, ಕೊಡೋಣ ಬಿಡು, ಹೋಗೋಣ ಬಿಡು, ತೊಗೊಳೋಣ ಬಿಡು. எப்படி இருக்குது நம்மளுக்கு? யாரு? பண்ணையாரு மாதிரி. என்னது? பண்ணையார் இருக்கிறார் அந்த மாதிரி. என்ன சொல்கிறோம்? பார்க்கலாம் விடு, செய்யலாம் விடு, பண்ணலாம் விடு. என்ன பண்ணுறோம்? சஞ்சலமும் தவிப்பு. கடந்த வருஷத்துல தவித்தோமே, இந்த வருஷம் அற்புதம் நடந்திருந்தா, இந்த வருஷம் வண்டி வாங்கியிருந்தா, இந்த வருஷம் பொருள் கிடைச்சிருந்தா, இந்த வருஷம் திருமணம் நடந்திருந்தா, இந்த வருஷம் பல நன்மையான காரியம் நடந்ததுன்னு சொல்லி தவித்தோமே, அந்த தவிப்பே கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுது, ஆண்டவரிடத்தில் யாக்கோபு போராடும் போது அழுந்து கெஞ்சி தேவனிடத்துல கேட்டானா. என்ன பண்ணனா? கேட்ட உடனே கர்த்தர் அவனுடைய சஞ்சலத்தை சந்தோஷமா மாட்டி அவன் சாட்சி கொடுக்கல, கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எப்படி இருக்கிறது? அப்ப நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் நாமத்தை தரிக்கப்பட்ட மக்கள், அவர் பேரை சொல்லி அழைக்க ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை சஞ்சலத்தினால் போவதில்லை. நீங்கள் சந்தோஷப்பட்டு, இதே யாக்கோபுடைய குடும்பம் எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. யாக்கோபின் வம்சத்தை கர்த்தர் மீட்டுக் கொள்ளும் போது அந்த குடும்பத்துக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் நாட்டியத்தோடு நலனத்தோடு வருவார்களா? எப்படி வருவாங்களா? யாக்கோபின் மனையில் வந்து சந்ததி வந்தா, ಹೆಣ್ಣು மக்கள் கண்டு மக்களோ நாட்டியம் அடுத்தா சந்தோஷம் வரபருத்தாரு. எப்படி இருக்குது? எப்படி வருவார்களா? யாரு? எந்த யாக்கோபு? வருஷத்தை சந்திரத்தால களைத்து போட்டானே, வண்டி ஓடிச்சே, ஐயோ துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு, அதே யாக்கோபு குடும்பத்தில் கர்த்தர் அந்த வீட்டு ஆசத்திலே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ಹೆಣ್ಣು மக்களும் கண்டு மக்கள் பர்டிகுலர் சொல்லிக்கிறது. என்ன சொல்லிக்குது? எப்படி சொல்லிக்குது? நாட்டிய வாடுத்தா சந்தோஷம் வரபருத்தாரு. எப்படி இருக்கிறது அந்த வசந்த வாசிங்கள்? சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளியின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகள் கர்த்தரின் துதிகள். அதோ சொல்ல இல்லம்மா, யாக்கோபு என்ற வார்த்தை தொடங்கி அப்புறமா இதெல்லாம் கீழே வரும். 9, 10, 8, 9 யாக்கோபை மீட்டுக் கொள்வார்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அந்த குடும்பத்தை ஆசுவதெல்லாம் வரும். யாக்கோபை மீட்டு 7ஆம் வசனம், கர்த்தர் யாக்கோபை மீட்டுக் கொள்வார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் பாருங்க, எந்த வீடு யாக்கோபு வருஷங்கள் துக்கத்தினால் தோய்ந்து போனது, அந்த குடும்பத்துக்கு கன்னிகள் பெண் பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருப்பாங்களா? யாரெல்லாம் எப்படி இருப்பாங்களா? பாருங்க, கன்னிகர் வாலிபர்கள் எப்படி இருப்பாங்களா? நான் சொன்ன வார்த்தை புரியுது? யார் குடும்பத்தை பத்தி சொன்னார்? இது ஏன் யாக்கோபை பத்தி சொன்னார்? அவரு வருஷம் எல்லாம் என்ன பண்ணிச்சு? அந்த குடும்பத்தின் வீடு ஏன் அழகா இருக்குன்னா, அந்த வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்ற போறார். ஆண் பிள்ளைகளோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற போறார். வயசான மக்கள் ஆரோக்கியமா தேவன் வைக்க போறார். கீழே படிச்சுன்னா பாஸ்டர் கூட தேவன் நல்லா வச்சுக்கிறேன். கீழே உள்ள வசனத்தெல்லாம் உள்ள ஆசாரியன் அப்படின்னா எந்த சபைக்கு போறாங்களோ, எந்த சபையின் ஆத்மாவுக்கு உத்தரவாத தங்கள் ஒபேடியா இருக்கிறாங்களோ அந்த பாஸ்டர் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். ஏன்? யாக்கோபோட வம்சங்கள் தவிப்பினால் கடந்து விட்டா. என்ன பண்ணா? கடந்து. ஆனா என்ன இருக்காது? என்ன இருக்கும்? ஆடல் பாடல்கள் சந்தோஷம் தேவன் கொடுப்பார். அடுத்து யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். என்னென்ன வருஷங்கள் ஒரு மனுஷனை சந்திக்கிறா, அத்தனை வருஷத்தையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனம். ஃபர்ஸ்ட் என்ன வருஷம்? ஃபர்ஸ்ட் என்ன வருஷம்? துன்பத்தை கண்ட வருஷம். என்னது? 2வது வருஷம் அவலட்சணமான வருஷம். 3வது என்ன வருஷம்? சஞ்சலம் நிறைந்த. 4வது பிசாசின் போராட்டம் நிறைந்த வருஷம். அடுத்து தவிப்பினால களைத்து போன வருஷம். இந்த வருஷத்தை வாசிங்கள். 2ஆம் அதிகாரம் 3, 4 வருஷம்.
அது இருளும் அந்தகாரமுமானதால், அது மப்பும் மந்தாரமுமானதால், விருக்கான வெளுப்பு இல்ல இல்ல அதுல தான் வெட்டிக்கிளி சாப்பிட்ட வருஷம்ட்டு இருக்கும். வாசிங்க, வெட்டிக்கிளி சாப்பிட்ட வருஷம்ட்டு இருக்கும். 1 வாசமா. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. அதுதான் விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முக்கட்டு தின்றது. வெளியடே விழித்து அடுங்கள், விழித்து அடுங்கள். திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, திராட்சரசத்தின் நிமித்தம். இல்ல அதே வசனம் ரிப்பீட் ஆகும். அந்த வெட்டிக்கிளி தின்ற வருஷம்ட்டு வரும். அந்த வசனம் ஆட் ஆகி வரும். 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல வரும் அந்த வசனம். அந்த வருஷம் இங்க தின்னு விட்டுட்டுச்சு. அப்படி நம்முடைய வருமானம், ஆதாயம், இன்கம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுச்சு. எத்தனை வசனமா? எவ்வளோ? 2:25. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25 வசனம் வாசிங்க. என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை குச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எப்படியா? என்னென்ன சாப்பிட்டுச்சா நம்ம சாப்பாட? வெட்டுக்கிளி, பச்சை கிளி, பாருங்க என்னென்ன சாப்பிட்டுக்குது நம்ம சாப்பாடு அப்படின்னு அர்த்தம். நம்முடைய சம்பளத்தை, நம்முடைய ஆதாயத்தை, நம்முடைய இன்கமே, நமக்கு இருக்கிற வருமானத்தை, நமக்கு இருக்கிற பொருட்கள் என்ன பண்ணிக்குதா? பச்சைக்கிளி எப்படி சாப்பிடும்? பச்சைக்கிளி என்னது? கிராஸ் சப்பர் வேற, என்னது பேரட் வேற. என்னது பேரட்? சின்ன கிளி. அது கிராஸ் சப்பர் இருக்குது. என்னது இந்த 3 அப்படின்னா சில டைம்ல நிறைய பணத்தை நிறைய பேர் அபகரிப்பாங்க. சரி, நிறைய பணம் வேஸ்ட் ஆயிடும். ஹாஸ்பிட்டலோ மற்ற காலத்தில் வேஸ்ட் ஆகிடும். இப்படி நம்மளை அறியாதபடி வெட்டிக்கிளி, மச்சப்பூ, பச்சைக்கிளி இதெல்லாம் சாப்பிட்டுக்குது நம்ம பணம். கடந்த வருஷத்து என்ன பண்ணிக்குது? அது தேவன் அந்த வருஷத்துக்கு தகுந்தாய் கத்தருந்து திருப்பி தேவன் கொடுக்க போறார். என்ன பண்ண போறாரா? ஏமா பாருங்க, பட்சித்த வருஷத்தின் விளைவு என்ன பண்ற? ஏன் திரும்பி தருவேன்னா, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25-26 படி அவருடைய பெரிய தெய்வனால் என்ன பண்ணுவாங்களா? செல்வ வாழ்வார்கள். அப்படின்னா அவருடைய பெரிய தெய்வனால அவர்கள் தோட்டங்களை கட்டிக்கொண்டு தன் அப்பத்தை, தன் கனியை புசிப்பாருன்றது. அப்படின்னா தேவன் நமக்கு கொடுத்த வேலையின் பணம் நமக்கு தான். தேவன் நம்மள சம்பாதித்து கொடுத்த பணம் நமக்கு தான். தேவன் நமக்கு கொடுத்த அத்தனை வருமானமோ, இன்கமோ, ஆதாயமோ, கசுபோ எதனா இருக்கட்டும், அது எங்களுக்கு தான். பச்சைக்கிளி சாப்பிடக்கூடாது. என்னது என்ன சிலது பச்சைக்கிளி, அப்புறமா வெட்டிக்குழி சாப்பிடக்கூடாது. அப்புறம் என்னது மொசுக்கட்டை பூச்சிகளே செய்யக்கூடாது. ஒருவேளை போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. நான் சொன்ன தெரியுமா? திடீர்னு எனக்கு சோதனை வந்து 12 லட்ச ரூபாய் பணம் தேவை. 12 lakhs. எவ்வளோ தெரியல? 12 lakhs. கரெக்டாக 12 lakhs கடன் அதிகரிக்குது. லாக்டவுன் ஆகுது. என்னாவது? லாக்டவுன் ஆகுது. கத்தர் விதவிதத்தில் தேவன் ஊழியத்தை கொடுத்து காணை கொடுத்து ஆசிர்வதித்தார். ஆசிர்வத்தை ஆடிட்டர்கிட்ட போனேன். சார் பாவர், எங்கள் ஃபாதருங்கோ நீங்கள் இண்டிபெண்ட் வேறு, சர்ச்சில் வர காணி சர்ச்செல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு என்ன பண்ணாங்க? எங்கள் சர்ச்சு எப்பயுமே குறை வைக்கல. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் என்னன்னு தெரியல. ஒரு வருஷத்துக்கு 12 lakhs தேவன் ஆஃபரிங் கொடுத்து அளவுக்கு இதில் சார் நான் ஆடிட்டர் சார், பேங்க்ல ஆடிட்டிங் பண்ணுறேன் சார், எனக்கு 1 லட்சம் தான் வந்துருக்கு சார். என்ன சொல்கிறாரு? என்ன சொன்னார்? அப்போ எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் கவர்மெண்ட் எம்ப்ளாய், அதை காட்டுவங்களுக்கு காசு ஜாஸ்தி வருதுன்னு. அவர் பிஎல் இருந்தார், பிஎல் இருந்து ஜாஸ்தி வருதுன்னா முன்னாடி அவர் வேலைக்கு போகிற டைமில். என்னது நான் சொன்னது புரியுதா? ஏன் சொல்லுங்க பிரியமானவர்களே, சில நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், நஷ்டப்பட்டு இருப்போம், ஆதாயம் போயிருக்கோம், பணம் போயிருக்கோம், பொருள் போயிருக்கோம், ஆஸ்தி போயிட்டு இருக்கோம். தேவன் அதுக்கு ஈக்குவலா இந்த வருஷத்துல தேவன் ஆசிரியப்பார். புரியுதா உங்களுக்கு? இந்த வருஷத்து என்ன பண்றாரா? நமக்கு தெரியும் என்னென்ன போச்சு, என்னென்ன கிளிகள் நம்மளை சாப்பிட்டுச்சு, இருக்கிற நகையெல்லாம் காலியாச்சு, இருக்கிற பொருளா போச்சு, நம்ம எல்லாம் போச்சு தெரியும். நமக்கு புரியுதா? எல்லாமே அது போனதே தேவன் பார்க்கிறார் பிரியமான. காரணம் என்னது? தேவன் என்ன பண்றாரு? இது உங்களுடைய பணம், கஷ்டப்பட்ட பணம். என்னது அநியாயமா வந்த பணம் இல்லை. என்னது கஷ்டப்பட்டு எப்படியோ பட்ட. நான் ஒருத்தருக்கு வேலை போகும்போது நான் ஜாலியாக இந்த டேட் பிரதரா அவர் கோல்டு அப்படியே இப்படி பண்ணால் காசு வருதுன்னு
அவர் கோல் பண்ண இடத்துல போய் உட்காந்து அவர் சின்ன சின்ன ரிங்கு போடும்போது ரொம்ப பேஜாராயிடுச்சு. அந்த சின்ன அப்போ நான் போய் பார்க்கும்போது செயினுக்கு எவ்வளோ பிரதர் கூலி உங்களுக்கு? அப்போ ஒரு 15 வருஷமா நினச்சிங்களேன். அல்ல 500 ரூபாய் 1,000 அப்போ எங்கே வாங்கினீங்க ஒரு செயினுக்கு? 500 ரூபாய்க்காக ஒவ்வொரு கொக்கிகளை என்ன நெருப்புல போட்டு இழுத்து அதை கழுத்து நறுக்கி என்னென்ன பண்ணி அதை ஜோடிக்கணும். ஜோடிச்சுட்டு எவ்ரி வீக் தசமம் கொடுக்குறாரு. எவ்ரி சண்டே ஒரு தசமம் கொடுக்குறாரு. அன்னிலிருந்து இன்னி வரும் எவ்ரி சண்டே இஸ் பேயிங் இட் டயத். ஆனால் நான் வாங்கின உண்மையிலே ஆங்காரப்படல. என்ன பண்ணல? ஒன்று துணி வாங்குவோம், அவ்வளோதான். அது என்னன்னா நம்மளை கேவலப்படுத்திட்டாங்க நிறைய பேர். துணி போட தெரில, காட்டா மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு. ரோஸை வந்துச்சு பாருங்க, துணி வேணும் தான் வாங்கிக்கிறேன். வேறு கார் வாங்குறது, கோல்டு போடுறது, என்னைக்கு கோல்டு பார்த்துக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை என்கிட்ட. வீண் செலவு பண்ணுறது. அதை சொல்ல வரேன் நான். என்ன சொல்ல என்றால் பண்ணுவாங்க, நம்முடைய ஆதாய வருமானம் எதை இருக்குதோ அது சில நேரத்தில் நம்மளை அறியாதபடி மொசக்கட்டி பூச்சிகள், பச்சை கிளிகள், வெட்டி கிளிகள் சாப்பிட்டு இருக்கும். என்ன பண்ணியிருக்கோம்? டோமரி காந்தவர் ஆண்டவர் அதுக்கு ஈக்குவலாக தேவன் மாற்றுவார். சொன்னேன் திடீர்னு எப்படி போயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியல. 12 lakhs தேவன் ஒரே ஆண்டுல இந்த கடல்ல தேவன் அடக்கி வச்சார். 12 lakhs கம்ப்ளீட் பண்ண வச்சார். நான் சொன்ன வார்த்தை புரியுதா? காரணம் என்னது? தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்னது? உன்னை கீழாகாமல் வாளாகாமல். இது வார்த்தை இருக்கிறது. வார்த்தை ஐம் ஹோல்டிங் தி ப்ராமிஸ். இவ எப்படி ஜெபம் பண்ணார்? தானியேலுக்கு என்ன தைரியம் வந்துச்சு? ரேம புக்ல எழுதிச்சுக்கிறார். கொட்டையில 70 வருஷம் ஆட்சியப்படுத்தல ಬಿಡುಗಡೆ எழுதிட்டு இருக்கிறார். 70 வருஷம் ஆகாது கொடுத்து ನನಗೆ ಬಿಡುಗಡೆ. என்ன சொல்றாரு? 25 வருஷம் முடிஞ்சு போச்சு தானே. இந்த வருஷத்துக்கு என்ன நடக்கணும்? ஒரு அற்புதம் நடக்கணும், மிராக்கல் நடக்கணும். சஞ்சலத்தில் போட்டோமே ஓய்ட்டோமே, போன வருஷம் தவிப்பினால துன்பத்தை அனுபவித்தோமே, இன்னும் எவ்வளவு நாள் துன்பத்தை, வேதனை, துக்கத்தை, கண்ணீர், கவலையில அகப்படணும். அந்த வருஷம் எல்லாம் முடிஞ்சு போய் கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுல அது தக்கதாக ஒருவேளை சாப்பிட்டு இருக்கலாம், கடந்து போயிருக்கலாம், இழந்திருக்கலாம், பணம், பொருள், ஆஸ்தி, நகை, நட்டு எல்லாமே போயிருக்கலாம். பெரியமானே, கர்த்தர் மீண்டுமாய் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். மீண்டும் என்ன கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எப்போ கொடுப்பாரு? இல்ல தேவ சமூகத்தில் வந்து அந்த புஸ்தகத்தை எழுதி தேடி இந்த வார்த்தையின்படி செய் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட வார்த்தை எடுத்து வருஷம் முடிஞ்சனே சரி அந்த தினமே அற்புதம் நடக்கும். ஆண்டு சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், அடுத்த வருஷம் முதல் ஆசீர்வதிப்பேன். இது வசனம். இன்று முதல் அடுத்த வருஷம் சொல்றேன். கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்னார், நெக்ஸ்ட் இயர் உன்னை பார்த்துக்கிறா டேய் மகனே சொன்னாரா? என்னது? இன்றைய தினம் என் தேவன் என் கையில் உன்னை என் கையில் வைப்ப. இன்று தான், நாளைக்கு அல்ல. என்னால அப்போ இன்னைக்கு லாட்டரி அடிக்குமா? இல்லை பிரியமாவில. கடந்த வருஷத்திலே தவித்தோமே, துக்கப்பட்டோமே, பிசாசின் போராட்டங்கள், மந்திர சக்திகள், அந்தகார வல்லமை கிரிகள் செயல்பட்டதே அந்த நாட்களுக்கு நான் சொன்னேன். கேரல்ஸ் போயிருந்தோம் பிரியமானவர்களே, அழகா கேரல்ஸ் போயிருந்தோம். கரெக்டாக அந்த இதுக்கிட்ட HMT கார்னரில் பிசாசி என்ன அந்த காத்தா நகர் துரத்து நிறைய பிசாசு அங்கே தான் இருக்குன்னு சொல்லுவோம். எங்கே இருக்கிறோன்னா அந்த மூலையில் இருக்கணும். ஏங்க இருக்குன்னா அப்போ போய் யாரும் சண்டை போட்டு தைனில் படுக்க சொல்லுவோன்னு சொல்லுவோம். அப்படி படுத்துக்குது. நான், எஸ்தர் சிஸ்டர், ராணி, ஜோஸ்பினி இவங்கெல்லாம் உண்மையில் வீட்டில் மாமியார் எல்லாம் பல வருஷம் ஜோம் பண்ணிக்கிறோம். 11 to 2 o'clock ஜோம் பண்ணி அந்த தற்கொலை ஆவிக்கிரிகளை தேவன் அழிக்க வச்சுட்டு இப்போ 5 பாஸ்ட் உள்ளவரார் அந்த ஏரியாக்குள்ள வந்து அவங்க இவங்கன்றாங்க ஜோம் பண்ணிக்கிற பிரிமா. அப்போ அது கேட்கும் பிசாசு துரத்தும் போது. மூலையில் ஆளுது மரம் இதெல்லாம் அங்கே ஆளுது மரம் இருக்கும், அங்கே கூட எல்லாரும் ஒரு 15 வருஷம் வண்டி ஓடிச்சு. எல்லா ஆளுது மரம் அனுப்பி தொத்தி ஒரு ஆளுது மரக்கிற ஆவிரம் படிச்சு நாய்க்குள்ள போந்து நான் வர்ற வண்டியை கவுத்துடுச்சு. என்ன டச் பண்ணல, என்ன பண்ணல இருக்கா? நான் சொன்னது புரியுதா? நான் போற வண்டி அழகா போற, என்னைக்கு இப்போ வண்டி வாங்கின ஆக்சிடென்ட்டே கிடையாது எனக்கு. அழகா இருந்துச்சு, நான் நல்லா இருக்கிறேன். உட்காந்து நாய் டக்குன்னு போய் வண்டி கீழே போயிடுச்சு. எங்கே போன்னு தெரியல. நான் தலை சுத்து வந்து கீழே வந்துருக்கிறேன். எலிசபெத் அந்த ஆயாவோட பேரன் தான் வண்டி ஓட்ட தெரியாது. அழகாக கொண்டு போய் என்ன பண்ணிட்டு ஒரு ஆட்டோக்காரன் பிடிச்சி அந்தோனியார் சிலைகிட்ட உட்காரச்சு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்டியனோட அங்கே உட்காரச்சிட்டு போயிட்டு இவங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் போயிட்டு கேரல்ஸ் எல்லாம் பாஸ்ட் வரல நிற்கிறாங்க. அந்த நோவில் பிரிவன் கேரல்ஸ் எல்லாம் முடிச்சு அது ஒரு 6 மாதம் கட்டு கையில் கட் போட்டுங்க. ஏன்னா சில நேரத்தில் நம்மளை மோத முடியலன்னா அந்த நாய்க்குள்ள அந்த ஆவி பூந்து நம்மளை வண்டி கீழே தள்ள வச்சுக்கிறாங்க. என்ன மோதலை கண்டிப்பாக கை உடைஞ்சு போச்சு. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில பிசாசின் போராட்டங்களை அனுபவித்த வருஷங்கள் உண்டு, வருத்தப்பட்ட வருஷங்கள் உண்டு, துக்கத்தினால் தவிப்பினால கடந்து போன வருஷங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் என்னென்ன துக்கத்தை அதுக்கு ஈக்குவலாக தேவன் வருஷத்தை மாற்றுவார். எப்போ மாற்றுவாருன்னா, யூ மஸ்ட் ஓப்பன் த பைபிள். தேவன் உங்கள் பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட வாக்குத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க. அந்த வார்த்தை பிடிச்சி அவன் என்ன 70 வருஷம் முகுதே ಬಿಡ್ತೀನಿ ತಿಳಿದ ಬಿಡುವಂತ ಇದ್ದ
பிட்பிடினால ஆல்ரெடி இவர் தெரியாது, என்ன தெரியாது, யாருக்கு தெரியாது, தானியேல் தெரியும் ஆல்ரெடி. எதோடப்பா ಏನಪ್ಪ ಇಷ್ಟು ಕೂತ್ಕೊಂಡಿದೆ எதோடப்பா நீ அவர் ஜன யாருன்னு விடுதலை ஆயிட்டு இருக்குது. அதே போல எனக்கு அருமையான தேவஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது வருஷத்துல 25 வருஷத்துல அது கடந்த 25 வருஷத்து வரலையும் எதெல்லாம் துக்கத்தை, தவிப்பு, வேதனை, துன்பம் அனுபவித்தீங்களோ, இந்த ஆண்டு யூ ஹேவ் டு ஓபன் தி ஸ்கிரிப்சர். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை திறந்துங்கோ. திறந்த ஆண்டவரே நீ சொன்னப்பட்ட வார்த்தை இப்ப நிறைவேறுக்கு நடத்தி காட்டுன்றார். என்ன பண்ணது? செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா? எப்போ செஞ்சாரு? அந்த வாக்குத்தத்தின் வருஷத்தை ஞாபகப்படுத்தினோட ஆண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டார். வாக்குத்தத்த வருஷத்தை. அப்ப இந்த வருஷம் என்ன பண்ண போகுது? வாக்குத்தத்த வருஷத்தை நினைவு விட்டுடனே நீங்க ஏறெடுக்கிற ஜெபத்தை தேவன் தாமதிக்க மாட்டார். அதான் இந்த நாள் செய்தி. என்ன செய்தி? என்ன கெஞ்சி நிற்கிறான் தானியேல்? என்ன கெஞ்சி நிற்கிறான்? இல்ல, கேளு ஆண்டவரே, ஆண்டவரே கண் நோக்கி பாரு ஆண்டவரே, செவி கொடு ஆண்டவரே என்றார். இவர் என்ன பண்ணிக்கிறார்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க அது படிச்சுட்டே வந்தீங்கன்னா, நான் பிரார்த்தனை மாட்டனே இதோ இன்னும் முக்ஸ்லீலாம் வசனம் எனக்கு வாசிங்க. 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரத்துல என்னது முடிச்ச பிறகுன்றது இத்தனை பார்த்தனே இது நின்னும். வாசிமா. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகி காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். அதெல்லாம் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பாருங்க, இவனுக்கு என்ன அறிவு இருந்துச்சு? என்ன அறிவு இருந்துச்சு? தானியேலுக்கு என்ன அறிவு இருந்துச்சு? எல்லா அறிவு இருந்துச்சு. என்னது? எவனோ ஒருத்தர் கனவு பார்க்கறா, இவரு அர்த்தம் சொல்லி அந்த மீனிங் சொல்லணும். எனக்கு அவ்வளவு அறிவு இருந்துச்சு. தேவதூதன் வந்து என்ன பண்றாரா? வாசிங்க. அப்போது தேவதூதன் இடத்துல வந்து என்ன உண்டாக்கி? இந்த வாரம் என்ன வாரம்? என்ன தெளிவாரணும்? இன்னும் தெளி தேவையில்லை, ஆனாலும் தெளிவு உண்டாக்குனானே. ஏன் இன்னும் ஆண்டவர் லேட் பண்ணிக்கிறாரு? இன்னும் கண்ணோக்கி பார்க்கல, இன்னும் செவிகளுக்கு நிற்கிறார். எப்பா நீ ஸ்டார்ட் பண்ணிக்கே சாங்ஷன் ஆயிடுச்சுப்பா, 21 நாள் அங்க ஃபைட் பண்ணி தடை விட்டு வந்துக்கிறேன்றார். அப்படின்ற தெளிவுனா, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போற செய்து போற நன்மை, உங்க குடும்பத்துல வீட்டுல ஆசீர்வாதம் கொடுக்க போற காரியத்தை நீங்க தெளிவடையணும். எப்போ தெளிவடைகிறீங்களா? நீங்க வேதத்தை திறந்து அந்த வேத வசனத்தை ஞாபகப்படுத்தி, ஆண்டவரே இங்க சொல்லியிருக்கிறீரே, இந்த இடத்துக்கு இந்த விஷயம் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில கஷ்டமா, அந்த கஷ்டத்தை வச்சு, வியாதியை வச்சு, போராட்டத்தை வச்சு, வேதனை துன்பமா அதை வச்சு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கினேன். என்ன பண்ண? கடன் வாங்கினேன், மாசம் கட்டுற மாதிரி. சிலர் கொடுத்தார்கள், சிலர் கொடுக்கல. வந்ததெல்லாம் வட்டி கட்டி சும்மா ஆயிட்டேன். வடாட்டு எத்தனோ பேருக்கு மோசம் பண்ணிட்டுக்கிறான். அந்த ஆள் என்ன பண்ணி எத்தனோ பேருக்கு அந்த மோசம் பண்ணி என்கிட்ட காமிக்கிறான். ನೋಡ್ರಿ 20,000 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಬೇಕಾಗಿತ್ತು, ಕೇಸ್ ಆಗದೆ 95,000 ರೂಪಾಯಿ ಹೈಕೋರ್ಟ್ சாங்ஷன் பண்ணி காமிக்கிறான். சந்தோஷமா காமிக்கிறாத 95,000 ರೂಪಾಯಿ. அப்படி 4-5 இடத்துல வீட்டு முன்னே டங்கூர் அடிக்க வச்சு நோட்டீஸ் போட வச்சுட்டுக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ற? போன வர பார்க்குற நமஸ்தே மருகையான் போட்டு போட்டுக்கிறாங்க. வந்து என்ன போட்டுக்கிறாங்க? எப்படி இருக்கும் எனக்கு சந்தோஷம். எத்தனை குடும்பத்தை பால் பண்ணா தெரியுமா? நல்ல சின்ன வயசுல, பெரிய வயசு ஒன்றும் இல்லை, ஏதோ 80 கூட ஒரு 50-55 இருக்கும் பிரியமானவங்கள. பார்க்குற ஃபோட்டோ எங்கள் வீட்டில் அவரு ஆனாரு. மறுபடியும் ரவுண்ட் அடிச்சுக்கின்னு வந்து மறுபடியும் பார்த்தா அவர் தான். உண்மையில இல்லை அவர். ஏன் சொல்ல வந்தால் பிரியமானவங்கள, நாங்கள் துன்பத்தை அனுபவிச்சோமே, கஷ்டங்களை, வார்த்தைகளை சொல்லி ஜெபம். ஏன் சைட்டு 30 லட்ச ரூபாய் சைட்டு 2 லட்ச ரூபாய் பணம் வாங்கினதுக்கு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு கை கோர்ட்டில் கேஸ் போட்டு 100 லட்ச ரூபாய் பணம் கேட்டிருந்தான். நான் சொன்ன வார்த்தை புரியுதா அவனுக்கு? ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது பிரியமல்ல, அவன் என்ன சேலஞ்ச் பண்ணான்? லாஸ்ட் வேர்டு என்ன சொன்னான்? ப்ரேயர் பண்ணும்போது 19 எனக்கு இந்த பட்டணத்துக்குனா இருக்குது இல்லைம்மா, அதான் உங்க நாமும் தரிக்க உங்க பிள்ளைங்க நாங்கள் யாரும் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எப்படி ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? ஆவியனை எப்படி சாட்சி கொடுப்பாரா? ரோமர் 8 சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் சாட்சி கொடுப்பாரா? என்ன கொடுப்பாரா? யார் சாட்சி கொடுப்பாரா? ஞானசன் இடத்துல என்ன சாட்சி வந்தது? இதோ நேசுகுமாரன் ரொம்ப கடுப்பா இருக்கிறேன்,
அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட வந்தாலே பாசம், பிரியமா ஞானத்தை எடுத்தாலே பாசம், தேவனுக்காய் வாழ ஆரம்பிச்சாலே பாசம், தேவனுக்காய் நீங்க ஜீவிக்க ஆரம்பிச்சாலே பாசம். பிரியமானவர்களே, ஆவியானவரே அவர் தேவர் மக்கள் வந்து தேவர் ஆத்மன் அவர் ஒட்டிக்கு சாட்சி கொடுத்தானே. இன்னைக்கு உண்மையிலே நீங்க ஆண்டோட பிள்ளைகள் இத்தனை வருஷமா இத்தனை நாட்களாக தேவனுடைய சபைக்கு வந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே, தேவன் என்னை கண் தெரிந்து பார்க்கலையே அப்படின்னு நினைக்காதீர்கள். அவன் சொல்ற கண்ணிட்டு நான் நோடு, ಕಣ್ಣು ಬಿಟ್ಟು ನನ್ನ ನೋಡು, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಲಾಲಿಸು, ಕೇಳು, ದಯವಿಟ್ಟು ತಡ ಮಾಡಬೇಡ ಅಣ್ಣ. நிச்சயமா அந்த நாள் அற்புதம் நடந்துச்சு. பெருமாள் இந்த வருஷம் தவிப்பின் வருஷத்தை நீ கண்டிருக்கலாம், பலவீனங்கள் போராட்டத்தை அனுபவித்த வருஷங்களை கண்டிருக்கலாம், பாடுகள் இருந்த வருஷத்தை கண்டிருச்சிருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பிரியமானவர்களே இந்த வருஷத்துல அந்த வருஷம் முடிந்த உடனே கர்த்தர் அற்புதம் செய்யற வருஷம் இது. உங்களுக்கு தெளிவு உண்டாகும்படி தான் ஏஞ்சல் வந்தார். ஏஞ்சல் யார்? இப்போ உங்களுக்கு மல்கியா 2ஆம் அதிகாரத்தின்படி ஊழியக்காரர் ஆசாரி முதல் என்ன செய்வார்கள்? வேதத்தை தேடுவார்கள். கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாய் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்றால் நீங்க மிகவும் பிரியமானவர்கள் வேண்டிக் கொண்ட தொடங்கும் போதே உங்களுக்கு கட்டளை வெளிப்பட்டது. தொடங்கி இருந்தால் சாங்ஷன் ஆகும், தொடங்கி இல்லைன்னா ஆகாது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா